அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. அருட்பெரு நிலை சேனல் சகோதர சகோதரிகளுக்கும் சன்மார்க்க அன்பர்களுக்கும் மற்ற அனைத்து அன்பர்களுக்கும் கோடான கோடி வந்தனம். இந்த சேனல் 4 ஆண்டுகளாக ஓடிக்கொண்டிருக்கிறது. இன்னும் அது நிறைவடையவில்லை. தங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள் என்று மிக்க பணியோடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம், வாழ்க வளமுடன். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி. மால்விளை வதிடு மலர்பதம் மால்விடை வெதடு மலர்பதம் தெய்வ நெடுமால் அச்சிக்கும் பதம் மால்வரவி நாடொரு வணங்கும் பதம் மிக்க திருமால் விழி இலங்கும் பதம் மால்தேட நின்ற பதம் ஓர் அனந்த கோடி மால்தலை அலங்கர் பதம் மான்முடிபதம் நெடியமால் உளபதம் அந்த மாலும் அறிவரிதாம்பதம் மால்கொள் அவதாரங்கள் பத்தினும் வழிபட்டு வாய்மை பெற நீக்கும் பதம் மாலுலகு காக்கின்ற வன்மை பெற்று அடிமையின் வந்திட அளிக்கும் பதம் வரையுறும் ருத்திரர்கள் புகழ்வதம் பல கோடி வயருத்திரர்கள் சூழ்வதம் வாய்த்திடும் ருத்திரர்க்கு இயல்கொள் முத்தொழில் செய்யும் வன்மை தந்தருளும் பதம் வானவர் இந்திரர் ஆதி என் திசை காவலர்கண் மலர்வாதம் வணங்கும் பதம் மதிரவி அதிசூரர் அசுரர் அந்தனர் வானவாசிகள் வாழ்த்தும் பதம் மதிரவி அதிசூரர் அசுரர் அந்தனர் வானவாசிகள் வாழ்த்தும் பதம் மணியுரகர் கருடர் காந்தவர் விச்சையர் சித்தர் மாமுனிவர் ஏத்தும் பதம் மானிருதர் விசாசர் கம்புடர் அசுரர் மதித்து வரம் ஏற்கும் பதம் மண்ணும் கிண்ணர் பூதர் வித்யாதர் போகர் மறையவர்கள் பற்றும் பதம் வன்மை பெறும் நந்தி முதல் சிவகண தலைவர்கள் மணக்கோவில் வாழும் பதம் வன்மை பெறும் நந்தி முதல் சிவகண தலைவர்கள் மணக்கோவில் வாழும் பதம் மாதேவி எங்கள் மலைமங்கை என்னம்மை மாதேவி எங்கள் மலைமங்கை என்னம்மை மென்மலர் கையால் வருடும் பதம் மாறிலியை உதைத்தருள்கள் பதம் மாறிலியை உதைத்தருள்கள் பதம் அரக்கனை மலைக்கு அடர்க்கும் பதம் வஞ்சமறு நெஞ்சு நடை எஞ்சலற விஞ்சி தரன் மஞ்சுர விளங்கும் பதம் மஞ்சமறு நெஞ்சு நடை எஞ்சலற விஞ்சி தரன் மிஞ்சுர விளங்கும் பதம் வந்தன செய் புந்தியவர் தந்துயர் தவிர்த்திட உன் மந்தன விற்றும் பதம் மாறில் ஒரு மாறினுள்ள மீறி மகிழ் வீரி மாறி நடமாடும் பதம் மாறில் ஒரு மாறினுள்ள மீறி மகிழ் மீறினிட மாறி நடமாடும் பதம் மரக்கரணையும் தனி அறக்கரணையும் தந்து வாழ்விக்கும் உண்மை பதம் மரக்கரணையும் தந்து
மரகரணியும் தனி அரகரணியும் தந்து வாழ்விக்கும் உண்மை பதம். மரகரணியும் தனி அரகரணியும் தந்து வாழ்விக்கும் உண்மை பதம். இரவுறும் பகலடியர் இருமருகினும் ஒருவரென வயங்கிய சீர்வதம் எம்மந்தம் மறையமது சம்பந்த வல்லல் மொழி இயல்மன மணக்கும் பதம். ஈவரசர் நம்முடைய நாவரசர் சொற்பதிக இசைபெறி அளிக்கும் பதம். ஏவலார் புகழ் எமது நாவலாரூர் புகழ் இசைத்திருப்பாட்டு பதம். ஏதவூர் தாங்காத வாதவூர் என் கோவில் இன் சொல்மணி அணியும் பதம். நல்லூர் மணிமாட நல்லூரின் அப்பர் முடி இடைவைகி அருண்மென்பதம். எடுமேல் என தொண்டர் முடிமேல் மறைத்திடவும் இடவழித்து ஏற்றும் பதம். எழில் வரவை செய்ய ஆரூர் மருகன் அருள் கொண்டு ராமுழுதும் உலாவும் பதம். எழில் வரவை செய்ய ஆரூர் மருகன் அருள் கொண்டு ராமுழுதும் உலாவும் பதம். இன் தொண்டர் வசியார கச்சூரின் மனதோறும் இடைவெளித்து இறக்கும் பதம். இன் தொண்டர் வசியார கச்சூரின் மனதோறும் இறக்க நடை கொள்ளும் பதம். இலைபருள் புரிந்து அன்பர் பொதிசோர் அருந்த முன்னிருந்து பின் நடக்கும் பதம். இலைப்பறிந்து அன்பர் பொதிசோர் அருந்த முன்னிருந்து பின் நடக்கும் பதம். எரிவிறகு விற்க வளர்கூடல் தெருதோறும் இயங்கிய இறக்கப்பதம். எரிவிறகு விற்க வளர்கூடல் தெருதோறும் இயங்கிய இறக்கப்பதம். இருவைகை கரையின் மண்பாட பல்கால் எழுந்து விளையாடும் பதம். இருவைகை கரையின் மண்பாட பல்கால் எழுந்து விளையாடும் பதம். எங்கே மெய் அன்பர்கள் அங்கே நலந்தர எழுந்தருளும் வன்மை பதம். வள்ளல்புரம் மாணிக்கவாசர் மிகவும் மாணிக்கவாசருக்காக ஒரு 4 வரி பாடலே எழுதியிருக்கார் வள்ளல்புரம். அதான் சொல்கிறார். ஏதேவூர் தாங்காத வாதைவூர் என் கோவின் இன் சொல்மணி அணியும் பதம். வாதை ஊரார்னா மாணிக்கவாசர். அப்புறம் எழில் பறவை இசைய ஆரூர் மருகன் அருள் கொண்டு ராமுழுதும் உலாவும் பதம். மயில் மேலே முருகர் ராமுழுதும் உலாவுனாராம். அதை திருவடி புகழ்ச்சியில் சொல்கிறார். எழில் பறவை இசைய ஆரூர் மருகன் ராமுழுதும் உலாவும் பதம். இன் தொண்டர் பசியார கச்சூரின் மனைத்தோறும் இறக்க நடை கொள்ளும் பதம். தன்னுடைய தொண்டர்களுடைய பசி கூட இருக்கிறவங்களுடைய பசியார கச்சூரின் மனைத்தோறும் இறக்க நடை கொள்ளும் பதம். அந்த பசியாறதுக்காக அந்த ஒவ்வொரு மனைத்தோறும் நடந்து அந்த அன்பர்களுடைய பசி ஆற்றினாராம். யார்? சிவபெருமான். அதுதான் இன் தொண்டர் பசியார கச்சூரின் மனைத்தோறும் இறக்க நடை கொள்ளும் பதம். இலைப்புரிந்து இலைப்பாக இருக்கிறாங்கன்னு அறிந்தாராம். அவங்களுடைய இலைப்பார பொதிசோர் அருந்த முன்னிருந்து பின் நடக்கும் பதம். அவங்களுக்கு எந்த விதத்துலையாவது ஆகாரத்தை கொடுக்கணும்னு சொல்லி அவங்க சாப்பிடணுன்றதுக்காக முன்னிருந்து பின் நடக்கும் பதம். தெருவில் உலாவுறாராம், நடக்கிறாராம். அப்புறம் எரிவிறகு விற்க வளர்கூடல் தெருதோறும் மதுரையில் விறகு விற்றார். அது ஒரு திருவிளையாடல். அதுதான் எரிவிறகு விற்க வளர்கூடல் தெருதோறும் இயங்கிய இறக்கப்பதம். அப்போ அவரே விறகு விற்கிறதுக்கு வந்திருக்கார். இந்த பூமியில் அவதாரம் பண்ணியிருக்கார். ஏன் விறகு விற்றாருன்னா அது ஒரு திருவிளையாடல் புராணத்தில் வரும் அந்த கதை.
அப்புறம் இரு வைகை கரையின் மண்பாட வல்கால். இந்த வைகை ஆற்றுல புட்டுக்கு மண் சுமந்தாராம். அந்த புட்டுக்கு மண் சுமந்தனால இரு வைகை கரையின் மண்பாட வல்கால் எழுந்து விளையாடும் பதம். வைகையில் எழுந்து விளையாடினாரு, அங்கே புட்டுக்காக மண் சுமந்தார், பெரம்பால் அடிபட்டார், அந்த அடி இந்த நாட்டு மக்கள் அனைவருக்கும் விழுந்தது அப்படின்றத வள்ளல் பெருமானும் இந்த திருவடி புகழ்ச்சியில் சொல்கிறார். அப்புறம் எங்கே மெய் அன்பர்கள் அங்கே நலந்தர எழுந்தருளும் வன்மை பதம். அப்போ நாம் சிவனுடைய மெய் அன்பர்களாக இருக்கணும். மெய் அன்பர்களாக இருந்தால் எங்கே மெய் அன்பர்கள் அங்கே நலந்தர எழுந்தருளும் வன்மை பதம். அப்போ நாம் என்னத்தை கொடுக்கணும்? ஆணவம், கண்மை, மாயை, இந்த 3 மலங்களையும் நம்ம கொடுத்துட்டோம் சொன்னால் அவர் நமக்கு எங்கே மெய் அன்பர்கள் அங்கே நலந்தர எழுந்தருளும் வன்மை பதம் அப்படின்றார். எவ்வண்ணம் வேண்டியினும் அவ்வண்ணம் அன்றே இறங்கி ஈந்தருளும் பதம் அப்படின்றார். நீங்கள் என்ன கேட்குறீங்களா அப்படியே அங்கே இறங்கி ஈஸ்வரனுக்கு என்னன்னு கேட்டால் கேட்டதை அப்படியே கொடுக்குறவர் யாரு கேட்டால் ஈஸ்வரன் தான். அதான் சொல்கிறார், எவ்வண்ணம் வேண்டியினும் அவ்வண்ணம் அன்றே இறங்கி ஈந்தருளும் பதம். அவர் என்ன சொல்கிறாரு? என் போன்றவருக்கு மிகு பொன் போன்ற கருணை தந்து இதயத்தில் இருக்கும் பதம் அப்படின்றார். வள்ளலார் போன்றவங்களுக்கு, அதாவது அடியார்களுக்கு இறைவனையே சதா சிவாய நம்ம நினச்சிட்டு இருக்காங்களே, நம்ம சிவாயன் வாழ்க நாதந்தால் வாழ்கன்னு, அவங்களுக்கு என் போன்றவருக்கு அதை சொல்கிறார் வள்ளல் பெருமானே. அவர் சொல்கிறார், என்னை போன்றவங்களுக்கு மிகு பொன் போன்ற கருணை தந்து, பொன் போல தங்கம் மாதிரி கருணை தந்து என் இதயத்தில் இருக்கும் பதம் அப்படின்ட்டு. அப்புறம் என் உயிர் ஆன பதம், என் உயிரே சிவபெருமான் தான் அப்படின்றார். என் உயிர் ஆன பதம் என் உயிர்க்கு உயிரான் இலங்கு செம்பொதும பதம் அப்படின்றார். எப்படிலாம் வர்ணிக்கிறார் பாருங்க. என் அறிவனும் பதம் என் அறிவுக்கு அறிவாய் இருந்த செங்கமலப்பதம். அதாவது இறைவனுடைய கருணை இருந்தால் நம்முடைய அறிவு தெளிவாக இருக்கும், மேல் ஓங்கிய அறிவாக இருக்கும். நாம் செய்கின்ற காரியங்கள் மேல் ஓங்கும். நம்முடைய அறிவு மேல் ஓங்காவிட்டால் நம்முடைய எத்தொழிலாக இருந்தாலும் மேல் ஓங்காது. அதுபோல் என் அறிவினும் பதம் என் அறிவுக்கு அறிவாய், அறிவுக்கு உள்ள ஒரு அறிவாய், அறிவு இருக்குது, அந்த அறிவுக்கு அறிவாய், அதான் நுண்ணறிவு. அறிவுக்கு அறிவாய் இருந்த செங்கமலப்பதம் என் அன்பினும் பதம். அதான் சொல்கிறார், மிக அருமையாக சொல்கிறார். எப்படின்னு கேட்டால், என்னுடைய அன்புக்கு இணங்கி எனக்கு எல்லாம் ஈந்தருளினார், கொடுத்தார். அன்பினும் பதம் என் அறிவுக்கு அறிவாய் இருந்த செங்கமலப்பதம் என் அன்பிற்கு வித்தாய் இசைந்த கோகன பதம் அப்படின்றார். என் தவமெனும் பதம், அதாவது தவம் இல்லாட்டா நீங்கள் எதையும் அடைய முடியாது. என்ன சொல்கிறாரு? தவம் இருக்கணும். என் தவம், அதான் சொல்லுவார் வள்ளல் பெருமான், என் தவ பயனே என் தவ பலனே அப்படின்னு சொல்லுவார். அதுபோல் என் தவமெனும் பதம் என் மெய்த்தவ பயனாய் இசைந்த செஞ்சலப்பதன்றார். இதிலே பாருங்க, என் தவமெனும் பதம் என் மெய்த்தவ பயம், மெய் தவமா, உண்மையான தவமா, மெய்னா உயிர், என் மெய்த்தவ பயனாய் இசைந்த செஞ்சலப்பதம் அப்படின்றார். தவத்திலே பாருங்க, தவம் இருக்குது, அதில் மெய் தவம். மெய்னா அந்த உடம்பு, மெய்னா அந்த உயிர், அது பயனாய் இசைந்த செஞ்சலப்பதம் அப்படின்றார். என் இரு கண்மணியான பதம், இந்த கண்ணுள்ள இருக்க மணி, அந்த மணி என் இரு கண்மணியான பதம் என்
கண்மணிகளுக்கு இனிய நல் விருந்தாம்பதம். இந்த கண்ணுள்ள ஒரு மணி இருக்கும், அந்த மணி வந்து நம்ம இறந்த உடனே கீழே விழுந்துடும். அது குண்டு மணி மாதிரி இருக்கும், அந்த சைஸில் ஒரு மிளகு சைஸில் இருக்கும். அது நம்ம உயிர் வந்து உடலை விட்டு பிரிஞ்ச உடனே அந்த மணி கீழே விழுந்துடும். அது இருக்காது, அந்த மணி இருந்தால் தான் நமக்கு பார்வை தெரியும். அந்த மணி வந்து ஆட்டோமேட்டிக்காக உயிர் போன உடனே அது கீழே விழுந்துடும். அப்போ என் இரு கண்மணியான பதம், என் கண்மணிகளுக்கு இனிய நல்விருந்தாம்பதம் அப்படின்றார். என் கண்மணிகளுக்கு இறைவனுடைய அருள் இருந்தால் தான் அது இனிய நல்விருந்தாக இருக்கும் என்கிட்ட அப்படின்னு சொல்கிறார். என் செல்வமாம்பதம், அதாவது நமக்கு செல்வம் சேரணும்னு சொன்னால் நுண்ணறிவு வேண்டும். அப்போ ஆண்டவனுடைய அருள் இருந்தால் தான் செல்வம் சேரும். ஆண்டவனுடைய அருள் இல்லைன்னா செல்வம் சேராது. செல்வம்னு சென்றுக்கிட்டே இருக்கும். அப்போ அதுதான் சொல்கிறார், என் செல்வமாம்பதம், என் மெய்ச்செல்வ வருவாய் என்னும் தாமரை பொற்பதம் அப்படின்றார். என் செல்வமாம்பதம், என் மெய்ச்செல்வ வருவாய் என்னும் தாமரை பொற்பதம் அப்படின்றார். அப்புறம் என்ன சொல்கிறாரு, இறைவனுடைய அருள் இருந்தால் தான் எனக்கு ஒரு பெரிய வாழ்வு கிடைக்கும் அப்படின்றார். என் பெரிய வாழ்வான பதம், என் களிப்பாம் இருபதம், என் நிதியாம்பதம், என் தந்தை தாய் எனும் இணைப்பதம் அப்படின்றார். அதாவது தந்தையும் தாயும் இறைவன் தான், இவங்க உபச்சார தந்தை உபச்சார தாய் தான். அதுதான் சொல்கிறார், என் தந்தை தாய் எனும் இணைப்பதம், தாயும் தந்தையும், அப்பன் நீ அம்மை நீ அப்படின்பாங்க. அந்த மாதிரி அப்பனும் நீ அம்மையும் நீ அப்படின்னு. என் தந்தை தாயினும் இணைப்பதம், என் உறவாம் இயற்பதன்றார். எனக்கு உறவே வந்து நீதான்பா அப்படின்றார். ஏன்னா எந்த பிறவி எடுத்தாலும் நீ தான் எனக்கு உறவு. எனக்கு அந்தந்த பிறவியில் ஒரு உறவு வரும், அது போயிடும். ஆனால் நான் எத்தனை பிறவி எடுத்தாலும் எனக்கு உறவாக வருவது உன்னுடைய உறவு தான் அப்படின்னு சொல்கிறார். என் நட்பாம்பதம், அப்புறம் என் குருவெனும் பதம். என்ன சொல்கிறார், குருவுக்கு ஒரு வணக்கம் அப்படின்றார். என் குருவெனும் பதம், என் இஷ்ட தெய்வ பதம், எனது குலதெய்வ பதம் அப்படின்றார். இப்போ சில அன்பர்கள் வந்து நீங்கள் எதையுமே ஒன்றும் அதெல்லாம் இஷ்ட தெய்வம் குல தெய்வம் அதெல்லாம் எதையும் விட்டுருங்க, எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இதை வள்ளல் பெருமானே 120வது வரியில் திருவடி புகழ்ச்சியில் நீங்கள் குருவுக்கு ஒரு வணக்கம் போடுங்க, இஷ்ட தெய்வத்துக்கு ஒரு வணக்கம் போடுங்க, ஆனால் அதுக்கு பலி கொடுக்காதீங்க, அது வந்து சிறு தெய்வம் அது இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாரு. இடையில தான் சில அன்பர்கள் வந்து அதெல்லாம் கிடையாது எதுவுமே கிடையாது சொல்கிறதுனால தான் அவங்க வந்து கஷ்டப்படுறாங்க. ஏன்னா இது வள்ளல் பெருமான் என்ன சொன்னார், சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார், சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார்னார் சிவபுராணத்தில். அந்த மாதிரி அவர் எழுதுனதை சரியாக புரிஞ்சிக்கிட்டு, ஏன் அவருக்கு குருவெனும் பதம், என் இஷ்ட தெய்வ பதம், எனது குல தெய்வ பதம் அப்படின்னு ஏன் சொல்கிறாரு, அவர் அதை சொல்லியிருக்கிறாரு, நமக்கும் சொல்கிறார். இதை சரியாக படிக்காமல் சரியாக சொல்லாமல் இதை எடுத்து சொல்கிறதுக்கு சரியான கிடையாது. எல்லாம் என்ன சொல்லுவாங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, எதுவுமே கிடையாது, இதில் எல்லாம் இதுதான், அவ்வளோதான், நீ மாட்டில் உட்காந்துரு, கண்ணை மூடின்னு இரு அப்படின்வாங்க. கண்ணை மூடி இருந்தாலும் நீ தவம் பண்ணாலும் இஷ்ட தெய்வம் குல தெய்வத்தை வந்து அது வழிமறிக்கின்றார் வள்ளல் பெருமான். அது வந்து வழிமறிக்கும், அதுக்கு வந்து ஒரு வணக்கம் போடுங்க அப்படின்றார். திருவிளங்க சிவயோக சித்தியெல்லாம் விளங்க, என்ன சொல்கிறாரு, திருவிளங்க, திருன்றது உயிர், அந்த உயிர் இருந்தால் தான் சிவயோக சித்தியெல்லாம் விளங்கும் அப்படின்றார். திருவிளங்க சிவயோக சித்தியெல்லாம் விளங்க, சிவஞான நிலை விளங்க, சிவஞான நிலை விளங்க, சிவானுபவம் விளங்க. திரு இருந்தால் தான், இந்த உயிர் உடம்புல இருந்தால் தான்
சிவனான நிலை விளங்கும், சிவ அனுபவம் விளங்கும். அப்போ என்ன வேணும்? உயிர் இருக்கணும். அப்போ என்ன சொல்லுவாங்க? சுவர் இருந்தால் தான் சித்திரம் எழுதலாம்னுவாங்க. சுவர் இருந்தால் தானே சித்திரம் எழுத முடியும். அப்போ திரு விளங்கணும். திருன்றது உயிர். சிவஞான நிலை விளங்க சிவ அனுபவம். இப்போ சிவனுடைய அனுபவம் விளங்கணும்னு சொன்னால் நம்ம உடம்புல உயிர் இருக்கணும்ல. உயிர் இருந்தால் தானே சிவ அனுபவம் விளங்கும். திருவிலங்கு திருத்தில்லை திருச்சிற்றம்பலத்தே. அடுத்த வரையில் என்ன சொல்கிறாரு? திருவிலங்கு திருத்தில்லை திருச்சிற்றம்பலத்தே. திருச்சிற்றம்பலன்றது 2 புறங்களுக்கும் மையத்தில் இருக்கிறது தான் திருச்சிற்றம்பலம். இது எங்கே இருக்குன்னா, தில்லைன்னா சிதம்பரம். சிதம்பரத்தில் தான் திருச்சிற்றம்பலம், சிதம்பர ரகசியம்னு இருக்கும். அந்த ரகசியம் தான் நம்ம 2 புறங்களுக்கும் மத்தியில் ஒவ்வொருவருக்கும் சிதம்பர ரகசியம் இருக்கிறது. அதான் சொல்ல திருவிலங்கு திருத்தில்லை திருச்சிற்றம்பலத்தே. என்ன சொல்ற? திருச்சிற்றம்பலத்தே திருக்கூத்து விளங்க. இங்கே நீங்கள் உங்களுடைய உணர்வு வச்சா தான் இந்த திருக்கூத்து விளங்கும், இறைவனுடைய அருள் கிடைக்கும். அதுதான் திருக்கூத்து. தெருவில் ஆடுறது தெருக்கூத்து. அன்னைக்கு தில்லையில் ஆடந்தான் இன்றைக்கி தெருவில் ஆடிக்கிட்டு இருக்காங்க. இது திருக்கூத்து. திருன்னா உயிர், உயிர் சம்பந்தமானது கூத்து இது. அப்போ திருக்கூத்து விளங்க ஒளி சிறந்த விளக்கே. என்ன சொல்கிறாரு? ஒளி சிறந்த திருவிளக்கே. அதுவும் ஒளி சிறந்த திருவிளக்கே. இது என்ன விளக்கு? நம்ம 2 புறங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய விளக்கானது ஒரு சூரியன் இல்லை, 100 சூரிய பிரகாசமுடைய ஒளியானது இந்த சிரசிலே புருவ மத்தியிலே இருக்கிறது. திருச்சிற்றம்பலத்தே தெருக்கூத்து விளங்க. இந்த திருக்கூத்து விளங்க ஒளி சிறந்த திருவிளக்கே. ஒளி சிறந்த திருவிளக்கு இருக்குது அந்த புருவ மத்தியில். அதான் சிற்சபை நடுவே சிற்சபின் கண்ணே அப்படின்னு சொல்லுவார். உங்கள் சிற்சபையில் உங்கள் உணர்வு வைங்க அப்படின்னு சொல்லுவார்.